எல்லாருக்கும் வணக்கம். விஜய் 69 தளபதி 69ஓட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில முக்கியமான குறியீடுகள்லாம் இருக்குது. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வச்சு அது எது மாதிரியான கதை அப்படின்றத பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். தளபதி விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வருகையை அறிவித்ததுக்கு அப்புறமா வந்து நான் கடைசியாக ஒரு படம் பண்ண போகிறேன், அதுதான் என்னோட கரியரோட கடைசி படம் அப்படின்ற ஒன்று நான் வந்து அறிவித்தார். ஸோ அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்கிறப்பவே ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இது எது மாதிரியான படமாக இருக்க போகுது, அது எது மாதிரியான கதையாக இருக்க போகுது, விஜயை எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு. அதுவும் விஜயோட 69வது படத்தை ஹெச் வினோத் தான் இயக்க போகிறாரு அப்படின்னோடனே இன்னும் அந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஹெச் வினோத் வந்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒருவர். அவருடைய எல்லா படத்துலையும் வந்து ஏதாவது ஒரு கருப்பொருளை எடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ணி அதை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி அவருடைய ஸ்டைலில் வந்து கொடுப்பாரு. அவர் எப்படி விஜய்க்கு ஒர்க் பண்ண போகிறாரு, விஜய் வந்து ஹெச் வினோத்தோட எப்படி அடாப்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இவர் தான் ஒர்க் பண்ண போகிறாரு, ஹெச் வினோத் தான் வந்து விஜயோட 69 படத்தில் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு அறிவிச்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து அந்த படத்தோட ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருந்துச்சு. யார் யாரெல்லாம் அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு வந்து கமிட் ஆனது வந்து பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறம் வந்து அஞ்சாதே நரேன், பிரகாஷ் ராஜ், மமிதா பைஜு, அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட வந்து வில்லனா வந்து பாபி தியோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த படத்துக்கான பூஜை அப்படின்றது அக்டோபர் 4ஆம் தேதி போடப்பட்டு படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூட ரொம்ப ஆக்டிவாகவும் தன்னை காமிச்சிக்கிறார். ஒரு பக்கம் சினிமாவில் ஷூட்டிங் போகிறது அது மாதிரியான பிஸியில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அரசியல் ரீதியாக தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நடவடிக்கைகளும் இறங்க ஆரம்பிச்சார். ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறது, அதுக்கப்புறம் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து அங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாகவே இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் 69வது படம் எது மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்துச்சு என்ன அப்படின்னா, இந்த படத்தோட நேம் வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்ற மாதிரி வெளிவந்துச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து தன்னோட கரியர்ல ஆரம்பத்தில் தொடங்கிய படம் நாளைய தீர்ப்பு. அந்த படத்தின் மூலமாக தான் வந்து விஜய் வந்து அறிமுகமானாரு. ஸோ தன்னோட கரியரை முடிக்கிறப்பவே அதே டைட்டிலை வச்சு நாளைய தீர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலை வச்சு தன்னோட கரியரை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில நாளைய தீர்ப்பு தான் அந்த படத்தோட டைட்டிலா வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூகங்கள்லாம் வெளியே வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. குடியரசு தின விழா அன்று அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியானுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஜனநாயகன் அப்படின்ற அந்த படத்தோட டைட்டிலும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஜனநாயகன் அப்படின்றது பார்க்கலாம். ஜனநாயகன் அப்படின்றத எதை சொல்றாரு அப்படின்னா, ஜனநாயகம் அப்படின்றத ஒரு வலியுறுத்தி தான் அவர் ஜனநாயகன் அப்படின்றத மீன் பண்றாரு. பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அரசியல் களத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஜனநாயகமான ஒரு கட்சியாக இருப்போம் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மக்களுக்கான ஒரு கட்சியாகவும் இருப்போம் அப்படின்னு. ஸோ தமிழக வெற்றி கழகமும் அதை பேஸ் பண்ண ஒரு பார்ட்டியாக தான் வந்து களம் இறங்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் என்ன சித்தாந்தம் இருக்கோ, தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் கொள்கை தலைவர்களாக இன்ன வரைக்கும் இருந்தாங்களோ அவங்களே தான் வந்து விஜய் வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாரு. ஸோ ஜனநாயகம் அப்படின்றது தான் ஒரு வலியுறுத்தி அவர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு அப்படின்றதுக்காக தான் ஜனநாயகன் அப்படின்ற அந்த டைட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதுல முக்கியமான விஷயம், அந்த போஸ்டர்ல விஜய் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். அவர் வந்து ஒரு வேன் மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறாரு, பின்னாடி வந்து ஆடியன்ஸ் அதாவது ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கான ஒரு சம்பவம் வந்து இருக்கு. இந்த செல்ஃபிக்கான ஒரு கதையும் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து 2020 மாஸ்டர் படப்பிடிப்பப்போ வந்து நெய்வேலியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து விஜயை வந்து அழைச்சிட்டு ஐடி ரைடுக்காக வந்து அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து பெரிய ஒரு சர்ச்சை கிளம்புனுச்சு. விஜய் வந்து டார்கெட் செய்யப்படுகிறாரா அப்படின்லாம். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபியை வந்து எடுத்தார் நெய்வேலியில். பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ எல்லாரும் அந்த செல்ஃபியை மையப்படுத்தி பேசினாங்க. பாருங்க, விஜய் வந்து சாதாரணமான ஆள் இல்லை, எவ்வளோ ரசிகர்கள் பட்டாரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு செல்ஃபியை வந்து மறுபடியும் அதை தொடர்ந்து அவர் வந்து வாரிசு பட ஆடியோ லான்ச்லேயும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறார். இதே மாதிரி ஒரு மேடையில் நின்று ரசிகர்களோட எல்லாத்தோட செல்ஃபி எடுத்து அதையும் வந்து தன்னோட அட்மின் ஜெகதீஷை கூப்பிட்டு போஸ்ட் பண்ண சொன்னார். இதை வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்காக வந்து விஜய் வந்து வச்சுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு மேலே நின்று ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு எவ்வளோ ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது அப்படின்றத காமிக்கணும், தன்னுடைய
கேடர்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து இந்த ஒரு யுக்தியை கையாண்டார். ஆனால் இந்த ஜனநாயகனில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, விஜய் வந்து மேலே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த அவங்களோட ட்ரெஸ் கோடை வந்து நீங்கள் கவனிச்சிங்களா, அது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கலாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், தமிழக வெற்றி கழகத்தில் பனையூரில் வந்து அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மீட்டிங்ஸ் வந்து நடக்குது. இப்போ வந்து மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான மீட்டிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அங்கே வரக்கூடிய விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எல்லாருமே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ தன்னுடைய நிர்வாகிகளை ஒரு அங்கீகாரப்படுத்தணும், கேடர்ஸை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜனநாயகன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டரில் தன்னுடைய நிர்வாகிகளை வந்து ஒரு கௌரவிக்கும் வகையில் தான் வந்து விஜய் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இன்னொரு போஸ்டரில் ஒரு வாசகம் வந்து இடம்பெற்று இருந்துச்சு, நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு சாட்டையோட. இது வந்து அந்த போஸ்டரை பார்க்குறப்பவே தெரியும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு போஸ்டர் வந்து இருந்ததை பார்க்க முடியுது. குறிப்பாக அவர் நடித்த நான் ஆணையிட்டால் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் வந்து தன்னுடைய படங்கள் எல்லா படங்களையும் தான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றத வந்து அவர் எல்லா படத்துலையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு, தலைவர் தாயா அப்படின்னு வந்து அந்த வசீகரா படத்தில் கூட எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ எம்ஜிஆரோட ஸ்டைலில் தான் அவருடைய திரைப்பயணமும் இருந்திருக்கு, அரசியல் பயணமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இவங்க ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் தமிழ் சினிமாவில் 2 நடிகர்கள் தான், அதாவது மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த நடிகர்களாக இருந்த 2 பேருக்கு தான் வந்து இன்ன வரைக்கும் விருதே கொடுக்கல. ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் இதோ ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ நான் ஆணையிட்டால் அப்படின்ற அந்த வாசகத்தை வச்சது மூலிமா எம்ஜிஆர் ஸ்டைலில் சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் அவர் வந்து ஜொலிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க இந்த படத்துல வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வச்சு பார்க்குறப்ப இது கண்டிப்பாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சினிமாவாதியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு அரசியல் கருத்தை வந்து நீங்கள் வந்து புகுத்துறீங்க அப்படின்னா அது வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். இதுதான் வந்து 67 திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்போ வந்து பராசக்தி உள்ளிட்ட படங்கள் எல்லாமே வந்து திராவிட சிந்தனைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு படமாக இருந்துச்சு. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல எம்ஜிஆர் ஒரு மிக முக்கியமான பங்கை வந்து ஆற்றுறாரு. அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இன்னும் அந்த கட்சியோட கருத்துக்களை கொண்டு போய் இது பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஒரு யுக்தியை வந்து விஜய் வந்து கையாண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து அரசியல் படமாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவந்த் கேசரி அப்படின்ற படத்தை வந்து ரீமேக் பண்ண படம் தான், அதுக்கான காப்பிரைட்ஸோட ரைட்ஸ்க்கெலாம் வந்து படக்குழு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது அரசியல் படமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாரார் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் விஜயோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோட் படம் வந்துச்சு, அதுவும் வந்து அவ்வளோ பெருசாக ட்ரெண்டெல்லாம் ஆகலை. ஆனால் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்றது பொலிட்டிக்கலாக விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை வந்து அந்த படத்தில் அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லலாம், உறுதியாகவும் சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.